ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராஸ்பெக்டர் இந்த எக்ஸாமினேஷனுக்கு உண்டான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் கீ எப்படி வந்து வியூ பண்ணி பார்க்கறது, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் கீல ஏதாச்சும் வந்து தப்பான விஷயத்த வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து கீ சேலஞ்ச் வந்து பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் இதை நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் வந்து டிஎன்பிசி தரப்புல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏபிபி எக்ஸாம், அதாவது அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராஸ்பெக்டர் இன் கிரேட் 2 கேட்டகரியில இருக்கக்கூடிய ரேஞ்சுக்கு உண்டான எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது போன 2025 பிப்ரவரி மாசம் 22ஆம் தேதி வந்து எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து நடந்தது, ரீ எக்ஸாம். அதுக்கு முந்தினதா இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் வந்து போன வருஷம் டிசம்பர் மாசம் 14ஆம் தேதி வந்து நடத்தினாங்க. அது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான ரீ எக்ஸாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு பிப்ரவரி 22ல நடந்துச்சு. அதுக்கு உண்டான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ, இது வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் தான் நடந்தது. அதுக்கு உண்டான ஆன்சர் கீ வந்து இப்போ வந்து போட்டிருக்காங்க. அதை நீங்க வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஜெனரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டலி அபிலிட்டி டெஸ்ட் அண்ட் லா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. இதுல வந்து ஆன்சர் கீயோட நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் என்ன, செகண்டுக்கு என்ன, தேர்டுக்கு என்னன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலா இதுல இருக்கக்கூடிய விஷயத்துல நீங்க முழுமையா வந்து பாருங்க. எந்தெந்த கொஸ்டினுக்கு வந்து கரெக்டா ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ராங்கா கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. மோஸ்ட்லி டிஎன்பிசி தரப்புல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் எல்லாமே கரெக்டா தான் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் அவங்களே தாண்டி வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் அப்படிங்கிறது ராங்கா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கொஸ்டினுக்கு வந்து கீ சேலஞ்ச் அப்படிங்கிறது பண்ண முடியும். அப்படி கீ சேலஞ்ச் பண்ணி அது வந்து கரெக்டா ஆயிடுச்சு அப்படின்னா கிரேஸ் மார்க் வந்து நமக்கு வந்து மார்க் அப்படிங்கிறது 1.5 மார்க் நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? யார் வந்து கீ சேலஞ்ச் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. காமனா டிஎன்பிசி தரப்புல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா யாரெல்லாம் எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது ஒரு மார்க் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஓகே, ஒன்ஸ் இதை நீங்க வந்து ஃபுல்லா வந்து செக் பண்ணி பாருங்க. நீங்க படிச்ச சிலபஸ்ல தாண்டி ஏதாச்சும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராங்கா வந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க தாராளமா கீ சேலஞ்ச் அப்படிங்கறது பண்ண முடியும். இப்போ எப்படி கீ சேலஞ்ச் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இந்த இடத்துல சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல கீ சேலஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஏபிபி எக்ஸாமினேஷனோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அதே மாதிரி அப்ளிகேஷன் நம்பரு, உங்களோட டேட் ஆஃப் பர்த், சப்ஜெக்ட் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா இருக்கும். செலக்ட் கொஸ்டின் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல எந்த கொஸ்டினுக்கு நீங்க வந்து கீ சேலஞ்ச் வந்து பண்ண போறீங்களோ அந்த கொஸ்டின்ஸ் நம்பர் வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கொஸ்டின் நம்பர் 7, இந்த கொஸ்டின் நம்பர் 7 அப்படிங்கிறது டிஎன்பிசி வெப்சைட்ல வந்து டென்டேட்டிவா என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ இதுதான் நீங்க வந்து கொஸ்டின் நம்பர் 7 வந்து எடுத்துக்கணுமே தவிர உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் நீங்க எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணும்போது இந்த 7வது கொஸ்டின் வந்து உங்களுக்கு வேற எத்தனாவது ஒரு நம்பர் இல்ல உங்களுக்கு வந்து இருந்திருக்கலாம். அதனால அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல அவங்க டென்டேட்டிவா என்ன வெப்சைட்ல வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்காங்களோ இப்போ வந்து கொஸ்டின் நம்பர் 7க்கு வந்து நம்ம வந்து கீ சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம கொஸ்டின் நம்பர் இந்த 7 அப்படிங்கறத வந்து கொடுக்கணும். கொடுத்த உடனே நம்ம வந்து சப்மிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம டீடைல்ஸ் எல்லாமே கீழே வந்து ஷோ ஆகும். அந்த கொஸ்டினுக்கு வந்து என்ன ஆன்சர் பண்ணிருக்காங்க டிஎன்பிசி தரப்புல இருந்து, ஸோ நீங்க என்ன கொஸ்டின் வந்து இருக்கும் அப்படிங்கறத எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறத கொடுத்துட்டு அந்த இப்ப எக்ஸாம்பிளுக்கு கொஸ்டின் நம்பர் வந்து 7 இருக்கு இல்லையா, இப்ப இதுக்கு வந்து நீங்க எங்க வந்து பாத்தீங்க அப்படிங்கறத வந்து கேட்டிருப்பாங்க. சோ அதை நீங்க கவனமா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா புக்கை வந்து எடுத்து அந்த ஆத்தர் யாரு, அதை ரைட் பண்ணவங்க யாரு, அதுக்கு உண்டான அந்த ப்ரூஃப் என்ன அப்படிங்கறத நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மெட்டீரியலோட பிரிண்ட் அதாவது தனியா வந்து கட் பண்ணி எடுத்து நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாமே நம்ம பண்ணி முடிச்சு ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா டிஎன்பிசி எல்லாமே வியூ பண்ணி பார்ப்பாங்க. அவங்க நீங்க கொடுத்துருக்கிறது வந்து சரியான விஷயம் அப்படிங்கிற விஷயத்துல நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி தரப்புல இருந்து நம்மளுக்கு டென்டேட்டிவா ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய அப்டேட். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து ஏபிபி எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.